ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு குட்டி டிப். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து கலக்கூட்டம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ ஒரு மீட்டிங் விஷயமா கலக்கூட்டம் வேறு போயிருந்தேன். ஸோ ஒன்ஸ் அந்த மீட்டிங் முடிஞ்சதும் திரும்பவும் கலக்கூட்டத்துலேருந்து களியாக்காவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் இல்லாதனால வந்துட்டு பஸ்ஸில் தான் திரும்ப ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அது திரும்ப வந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண நேரம் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னா, பஸ்ஸுக்காக வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்னேன். ஸோ அப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்னப்போ தான் நான் வந்துட்டு பஸ்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் என் கண்ணில் பட்டது இந்த சலோ ஆப். சரி, நம்ம இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் சலோ ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சலோ லைவ் பஸ் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டு ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் டீட்டெயில் பெருசாக இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில் கேட்கும். நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுமே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் நீங்கள் என்டர் பண்ணி அங்கே நீங்கள் லொக்கேஷன் அக்சஸ் கொடுத்துக்கோங்க. சரி, இதில் என்ன கேட்குதுன்னா, உங்கள் ஏரியாவில் இப்போ சர்வீஸ் அவைலபிளாக இல்லை, எந்த ஏரியான்னு தெரிஞ்சுன்னா எந்த ஏரியா வேணும் செலக்ட் பண்ணிக்க சொல்லுது. நான் திருவனந்தபுரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் நீங்கள் எந்த எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் கலக்கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கலக்கூட்டத்துலேருந்து எனக்கு இப்போ களியாக்காவில் ட்ராவல் பண்ணணும். களியாக்காவிலைக்கு என்னெல்லாம் பஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கணும். ஸோ எத்தனை மணிக்கு வரும், எப்போ கலக்கூட்டம் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் கலக்கூட்டம் கீழே களியாக்காவில் பொறுத்ததுமே எனக்கு நான் வந்துருச்சு. இன்னும் 14 மினிட்ஸில் கலக்கூட்டத்துக்கு வரும். அப்புறம் இன்னும் 1.5 ஹவரில் பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் இருக்குது. அப்புறம் இந்த மேலே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இடம் இருக்கா இல்லை ரெட் கலரில் இருந்தால் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன்னா கரண்டாக இந்த பஸ் இப்போது பொத்தன்கோடு தாண்டி இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 13 மினிட்ஸ் ஆகும். நான் இருக்கிற அந்த கலக்கூட்டம் ஸ்டாப் சேரணும்னா 13 மினிட்ஸு ஆகும். அந்த மாதிரிப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன ஸ்டாப் இருக்குது, எந்தெந்த ஸ்டாப் உங்களுக்கு வண்டி நிற்கும், அந்த டீட்டெயில் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கனெக்டிங் பஸ் இருக்குது. இந்த கலக்கோட்டத்துலேருந்து களியாக்காவில் போகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து போயிட்டு இன்னொரு பஸ் ஏறி இன்னொரு ரெண்டு பஸ் 3 பஸ் ஏறி போவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது கனெக்டிங் பஸ் இருக்குனாப்புல நீங்கள் இந்த மாதிரி கனெக்டிங் பஸ் அந்த கனெக்டிங் பஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இனிமேட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் இந்த சலோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி பஸ் எங்கே வருது சொல்லி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் பஸ்ஸு இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நான் செக் பண்ணுறது வரைக்கும் ட்ரிவாண்ட்ரத்துலலாம் ஒர்க் ஆகுது. உங்கள் ஊரில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு குட்டி டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.